தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு நிறைய எடுத்துக்கிறோம். அதனால நம்ம கட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு இன்னைக்கு நம்ம கூட ஜிஏ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் டேவிஸ் பிரபாகர் நம்ம கூட இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது டெய்லி வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆசிட் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ். சாப்பிட்ட உடனே வயிற்றை பிடிச்சிட்டு ஓடுறது, ஏன் இந்த ப்ராப்ளம் வருது? அதாவது இன்னைக்குடைய லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குடைய லைஃப் ஸ்டைல் கம்பேர்ட் டு ஒரு 50 இயர்ஸ் பேக் எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு, எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் ஒரு ஃபாஸ்ட் லைஃப்னு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாமே குவிக்காக வேண்டியது இருக்குது. ஸோ முன்னாடினா வந்து ஆயிலி ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வடையோ இல்லை ஒரு பொங்கலோ இல்லை ஒரு பூரியோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கு அன்றைக்கி தான் கிடைக்கும். ஆனால் இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டு விட்டு வெளியே போனாலே அப்படியே அந்த வெண்பொங்கலுடைய ஸ்மெல் வருது, வடையுடைய ஸ்மெல் வருது, சட்னி அரைக்கிற சவுண்ட் கேட்குது, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஸோ வென் சம்திங் இவ்வளோ நல்லா டக்குன்னு கிடைக்கும் போது எல்லாருக்கும் அந்த ஃபாஸ்ட்டாக டக்குன்னு கிடைக்கணும்னு ஆசைப்படுறதுனால உடனே அதை சாப்பிட்றாங்க. பட் அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு அதோடைய கான்சிக்வன்சஸ்ன்னு என்னென்னு பார்க்கும்போது தான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இது என்னென்னா, நம்ம கட் எப்படி அது யூஸ் ஆகிருக்குன்னா, இட் இஸ் யூஸ் டு டேக்கிங் ஹெவி ஃபுட் என்றைக்காவது தான். ஸோ நம்ம வந்து இன்றைக்குடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸ் வந்து தே வில் சே, சார் நான் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நடந்துருவேன், வரும்போது 2 வடையும் ஒரு கப் காஃபியும் குடிச்சிட்டு வரேன், எல்லாமே போச்சு. ஸோ இந்த ஐடியா என்னென்னா, நம்ம வந்து அந்த ரெகுலராக அந்த ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம எடுக்கிற அந்த கான்செப்டே போயிடுச்சு. ஸோ ரெகுலராக எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த குடல் வந்து அது வந்து ஒத்துழைச்சி வர மாட்டேங்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பேசிக்ஸ்க்கு வரணும்னா, ஆசிடிட்டி இஸ் நத்திங் பட் உங்கள் வயிறில் நார்மலாக செக்ரீட் ஆகிறது ஆசிட். ஆசிட் எதுக்காக தேவைன்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபேட், நீங்கள் சாப்பிட்ற கொலஸ்ட்ரால், நீங்கள் எனிதிங் யூ ஈட், அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அது வந்து ஆசிட் தேவை. த ப்ராப்ளம் இஸ் நாட் தி ஆசிட், அது எந்த லொக்கேஷனில் இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஆசிட் இந்த ஸ்டமக் வந்து தப்பே இல்லை. ஆசிட் எப்போ எருக்கழிச்சிட்டு உங்கள் உணவு குழாய், அதாவது ஈசோஃபேகஸ்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது. ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏன் வருதுன்னா, டைமிங் ஆஃப் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆயிலி ஃபுட்டெல்லாம் யூஸ்வலாக நம்ம வந்து மார்னிங் எடுத்திங்கன்னா என்டையர் டே ஆக்டிவிட்டிலே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அது டைஜஸ்ட் ஆகிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, இன்றைக்குடைய லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லோரும் வந்து ஒர்க் டென்ஷன் எல்லாம் வந்து நைட்டு தான் முடியுது. ஸோ 8:30 9 ரிலாக்ஸ்டாக ஆன பிறகு நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், பரோட்டா சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் அந்த ஆயிலி திங்ஸு நைட் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகி ஒரு படத்தை போட்டு பார்க்குறோம், இல்லை ஒரு சீரியலை பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது சீக்கிரம் படுத்துகிறோம். படுத்துகிட்டே ஃபோனை பார்த்துட்டே நம்ம படுக்கிறோம். ஸோ நேச்சுரலாக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் படுத்த உடனே அந்த ஆசிட் இந்த ஆயில் வந்து எல்லாம் ஃப்ளோட் ஆகணும் உடனே எருக்களிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆசிட் அண்ட் ஆயில் மேலே அடிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது. ஸோ இன்றைக்குடைய ட்ரெண்ட் இது வந்து ரொம்ப காமனாக வருதுன்னா, மெயினாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் அட் த ராங் டைம். ரெண்டாவது வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ ராங் டைம் ஆஃப் ஈட்டிங், ராங் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம வந்து நைட் ஆச்சுனாலே அந்த குவான்டிட்டியை நீங்கள் குறைச்சிக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு அந்த ஆசிடிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்து நல்லா குறையும். ரெண்டாவது நைட்டில் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட். நைட்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஈட் லைக் அ பெகர் இந்த நைட். அதாவது குவான்டிட்டி எவ்வளோத்துக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் என்னன்னு சொல்லுவோன்னா, ஆல்வேஸ் ஒரு ஹாஃப் ஸ்டமக் அண்ட் எவ்ரிதிங் வித்தின் ஒரு 7:30 ஆர் 8:30க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours கேப் விட்டுட்டு 10 o'clock ஆர் 9:30 நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் எக்ஸாக்டாக எங்கன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் த டைமிங் ஆஃப் ஃபுட் அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் ரூம் போகிறது, அது உடனே வயிற்ற கலக்குறது. இது வந்து எப்படின்னா, நேச்சுரலாக ஒரு விஷயத்தை ஓவர்லோட் பண்ணும்போது அது வந்து ஒத்துழைச்சி வராது. இல்லை, ஓவர்லோட் பண்ணாதவங்களுக்கும் இப்போ நார்மலாக சாப்பிட்ற ஒரு பர்சன், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனே வந்து சாப்பிடுவாங்க, பட் ஆனால் உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. அது நார்மல் ஃபுட் தான், வீட்டு ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் உடனே ரெஸ்ட் ரூம் போகிற பழக்கம் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ அது எடுத்த உடனே எந்த பேஷண்ட்டையும் ஐபிஎஸ்ன்னு நம்ம லேபிள் பண்ண முடியாது. There is something called a gastrocolic reflex. Gastrocolic reflex is a simple thing.
எப்படி நீங்கள் வந்து ஒரு பிரியாணி ஸ்மெல் வரும்போது எச்சி ஊறுதோ, ஒரு தண்ணி சொட்டுற சத்தம் கேட்கும்போது ஒரு யூரினேஷன் வருதோ, இது மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஸ். யாராவது கை கிட்ட உங்கள் கண்ணுக்கிட்ட கை எடுத்துகிட்டு வரும்போது கண்ணு தானால சிமிட்டுதோ, அது அதே மாதிரி சாப்பாடு உள்ளே போன உடனே ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, தட் எனக்கு வந்து மோஷன் வரும். இட் இஸ் அ நார்மல் ரிஃப்ளெக்ஸ், இட்ஸ் அ நார்மல் ரிஃப்ளெக்ஸ். இட் இஸ் ஒன்லி தட் அந்த குடல் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அவங்க வந்து அகேன் அந்த அந்த சிம்டமை ட்ரிகர் பண்ணுறது என்னன்னு நம்ம பார்க்கணும். வாட் சார்ட் ஆஃப் ஃபுட் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். இஸ் இட் லைக் ஜஸ்ட் நார்மல் ஃபுட்டா ஆர் ஹரிபரியில் சாப்பிட்றாங்களா, எல்லாமே இருக்குது. த டைப் ஆஃப் ஃபுட் ஈட்ஸ், த வே ஹி ஈட்ஸ், அதாவது அவங்க சாப்பிட்றது வந்து ஹரிபரியாக சாப்பிட்றாங்களா, இல்லாட்டி ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றாங்களா, இல்லாட்டி வாட்டரோடு நிறையா குடிச்சு சாப்பிட்றாங்களா, இல்லாட்டி வாட்டர் அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து எல்லாருக்கும் நார்மல், எப்பவும் இருக்காது. பட் சில ஃபுட்ஸுக்கு அது வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வயிற்றை கலக்கிட்டு போகிறது வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த 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 ரிஃப்ளெக்ஸ் எப்போ கொஞ்சம் அக்ரிவேட்டடாக இருக்கும், ஒன்று ஐபிஎஸ்சில் இருக்கும், ரெண்டாவது எனி ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 2-3 days ரிசல்ட் வருது. ஆன் த டே ஆஃப் ரிசல்ட் இன்னும் 10 o'clock ரிசல்ட்ஸ் வருதுன்னா ஒரு 9:30க்கு எனக்கு கலக்கம். தட் இஸ் நத்திங். ஏதாவது சாப்பிட்றப்ப உடனே கலக்கும். தட் இஸ் வாட், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் த ரீசன். அது வந்து அந்த கேஸ்ட்ரோகாலிக். ஸோ எனி ஸ்ட்ரெஸ், ஒரு பயத்தில், சில பேருக்கு பயத்தில் வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போவாங்க, அடிக்கடி யூரின் போவாங்க. திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த வயிற்று கலக்கிறது வந்து இட் மைட் ஜஸ்ட் பி சம் சார்ட் ஆஃப் சின்ன ரிஃப்ளெக்ஸ் தட் இஸ் எக்ஸாஜுரேட்டட். ஸோ அது என்றைக்குமே அது வந்து ப்ராப்ளமேட்டிக்னு சொல்ல முடியாது. ஸோ இல்லை எனக்கு அசிடிட்டியும் இருக்குது, ரிஃப்ளெக்ஸும் இருக்குது, அலாங் வித் எனக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் அடிக்கடி போகுதுன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். சும்மா எனக்கு போகிறது வந்து இட் இஸ் நாட் வெரி மச் பிக் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி ஒரு சிம்டம் இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரிலாக்ஸ்டாக இருங்க, தானாலும் சரியாயிடும். இப்போ நார்மல் வயிற்று வலிக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐபிடி, ஐபிஎஸ், இந்த வயிற்று வலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை கண்டுபிடிக்க என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது? ஸோ நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க, ஐபிஎஸ் வர்சஸ் ஐபிடி. ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நான் என்னென்னா, இட் இஸ் ஜஸ்ட்டு உங்கள் கட்டு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது, குடல் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ எப்படின்னா ஐபிஎஸ் எப்படி நாங்கள் டாக்டர்ஸ் எப்படி ஒரு பேஷண்ட் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோன்னா, இட் இஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். அப்படின்னா எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் எதுவுமே ஃபிட் ஆகலைன்னா அது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐபிஎஸ்னால் என்னென்னா, நார்மல் ஸ்கேன், நார்மல் பிளட் டெஸ்ட், நார்மல் எல்லாமே நார்மலாக இருக்கும். என்ன டெஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும், கொலோனோஸ்கோபி பண்ணிங்கன்னா. ஸோ அனாட்டமிக்லி நார்மல், அதாவது அவங்க குடல் நார்மலாக வருது, ஃபிசியாலஜிக்கலி நார்மலாக வேலை செய்யுது, ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கனால இட் ஓவர் ஒர்க்ஸ். தட் இஸ் த ஒன்லி திங் வித் ஐபிஎஸ். ஆனால் ஐபிடி வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். ஒன் இஸ் அ சிண்ட்ரோம், ஒன் இஸ் அ டிசீஸ். டிசீஸ்னால் ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேசிக்லி ஐபிடினா என்னதுன்னா, 2 டைப் இருக்குது அதில். ஒன் இஸ் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் டிசீஸ். 2 டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வந்து பெருங்குடல், பெரிய குடலில் வந்து இன்வால்வ் ஆகும். கிரான்ஸ் டிசீஸ் வந்து சின்ன குடலில் யூஸ்வலாக இன்வால்வ் ஆகும். இது நத்திங் பட் குடலில் ரணம் உண்டாகிறது. ஸோ ரணம் உண்டாகின உடனே நேச்சுரலாக என்ன ஆகும், மோஷன் அடிக்கடி போகும். ஆனால் இந்த பேஷண்ட்ஸ்க்கு அடிஷ்னலாக ஐபிஎஸ்சில் வெறும் மோஷன் தான் போகும், ஆனால் இவங்களுக்கு மோஷனோட பிளட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி ஒரு சளியும் போகும். ஸோ இது வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இது வந்து ஐபிஎஸ்ஸா ஐபிடியா. இன்னொரு விஷயம், சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு. திடீர்னு வந்து ஒரு பேஷண்ட் வந்து மோஷனில் பிளட்டாக போகுது, இல்லை மோஷனில் எனக்கு வந்து சளி போகுது, இல்லாட்டி எனக்கு ரேப்பிடாக ஒரு வெயிட் லாஸ், ரொம்ப முன்னாடி 80 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 6 மாதமாக அன்இன்டென்ஷனல், நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு குறைஞ்சிட்டே போகுது. அப்புறம் வந்து அன்யூஷுவலாக எனக்கு ஒரு வயிறு ஊதுற மாதிரி இருக்குது, அன்யூஷுவலாக எனக்கு நடு வயிறில் ஒரு வலி வருது. இந்த வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு நாளைக்கு எனக்கு 2-3 வாட்டி மோஷன் போகுதுன்னா தட் இஸ் ஓகே. பட் அடிஷ்னலாக இந்த +++ன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைம் தான் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஐபிஎஸ் இஸ் குவைட் நார்மல். அது இட் கேன் பி கண்ட்ரோல்டு வித் எக்ஸசைஸ், டயட்டு, அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன்னு, கொஞ்சம் ரிலாக்ஸ். பேசிக்லி உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சா ஐபிஎஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் ஐபிடி அப்படி இல்லை, அதுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் இட் வில் பிகம் பெட்டர்.
ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க. சில பேருக்கு ஐபிஎஸ் வித் அப்டாமினல் பெயின்னு வரும். ஓகே, ஸோ இல்லாட்டி ஐபிஎஸ் வித் கான்ஸ்டிபேஷன் வரும். ஐபிஎஸ்லேயே 3 டைப் இருக்குது. ஐபிஎஸ் சி, ஐபிஎஸ்டி, ஐபிஎஸ்எம். அப்படின்னா ஐபிஎஸ்சினா கான்ஸ்டிபேஷனோட வரும். அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது வெளியூருக்கு போனோடனே உடனே கான்ஸ்டிபேஷன் வரும். வெளியே எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா அன்யூஷுவலாக ஃபுட் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஜஸ்ட் தி ஆப்போசிட் வந்து எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தேடுவான். அது ஐபிஎஸ்டி, டயரியா. எங்கே போனாலும் ஒரு டயரியா. ஐபிஎஸ்எம்னா ரெண்டுமே வரும், கான்ஸ்டிபேஷனும் வரும், டயரியாவும் வரும். ஸோ இது வந்து குவைட் நார்மல். இட் கேன் பி குவைட் ஈஸிலி ட்ரீட்டட் வித் சிம்பிள் மெடிகேஷன்ஸ் அண்ட் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அது வச்சே ஃபுட்டு ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்து அந்த ட்ரிகரை நம்ம ஆஃப் பண்ணியாச்சுனாலே ஹி வில் ஃபீல் பெட்டர். ஆனால் ஐபிடி அப்படி இல்லை. அதுக்கு யூ வில் ஹேவ் டு அண்டர்கோ கொலனோஸ்கோபி, ஏதாவது ஸ்கேனிங், சில பிளட் டெஸ்ட்டு, இந்த சில மார்க்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அதுக்கு மெடிக்கேஷன் இருக்கும். மோஸ்ட்லி லைஃப் லாங்காக அந்த மெடிக்கேஷன் போட வேண்டியது இருக்கும். முன்ன பின்ன டோஸை ஏற்றி இறக்கணும். ஏதாவது சாப்பிட்டா அது ஃப்ளேர் ஆகும். ஸோ அது மாதிரி பார்த்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக்கி கட்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் லீக்கி கட் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி, இதுதான் சொல்யூஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபேஷனுக்காக சொல்கிறதா இல்லை உண்மைக்குமே அப்படி ஒரு வார்த்தை வந்து மெடிக்கல் டேர்மில் இருக்கா? அது ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அது பேசிக்லி நாங்கள் கேஸ்ட்ரோஎன்டராலஜி படிக்கும்போது அது ஒரு மேட்டர் இருக்குது. ஆனால் அதை அப்படியே ஃபேஷனபிளாக ஆக்கி அது இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் லீக்கி கட் இருக்கா, இதை போடு சரியாயிரும், லீக்கி கட் இருக்கா இதை பண்ணு உடனே கட்டு. இது வந்து ப்ளம்பிங் மேட்ரு இல்லை, ப்ளம்பரை கூப்பிட்டு அடைக்கிற மாதிரி மேட்ரு இல்லை. ஸோ பேசிக்கலி லீக்கி கட்னா என்னென்னா, உங்கள் குடலில் வந்து செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தேர் எல்லா செல்ஸும் வில் பி நியர்பை ஈச் அதர். நடுவில் வந்து ஒரு அட்ஹெஷன் மாலிக்யூல் இருக்கும். ரெண்டையும் இழுத்து பிடிக்கிற மாதிரி. பேசிக்லி ஜங்ஷன், டைட் ஜங்ஷன் சொல்லணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டைட் ஜங்ஷன் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட், உங்கள் குடலுக்குள்ளே அந்த வாட்டர்லாம் அப்சார்ப் ஆகும்ல, குடலுக்குள்ளே அப்சார்ப் ஆகும். அண்டு வாட்டர் வரும், நியூட்ரியன்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சத்து பிளட்டுக்குள்ளே போகிறது. ஸோ இன் அண்ட் அவுட் அது இந்த ஜங்ஷன்ஸ் வழியாக தான் அது நடக்கும். ஓகே, சில நேரம் இந்த ஜங்ஷன்ஸ் வீக்காக இருக்கும்போது தேவையில்லாத பாக்டீரியாஸ் உள்ள வரலாம். இதுதான். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் அபவுட் லீக்கி கட். ஆனால் இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏதோ குடலில் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி, அந்த ஓட்டை வழியாக ஊற்று அது வந்து எம்சியில் வச்சு நம்ம அடைக்கலாம் மாதிரி இவங்க நோ, அது வந்து இட்ஸ் டோட்டலி ஒரு ராங் கான்செப்ட். இவங்க என்ன அவங்க ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்கன்னா, அந்த லீக்கி கட்னா இன்ஃப்ளமேஷன், அந்த ரணத்தை தான் வந்து லீக்கி கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக வென் சம்திங் விச் இஸ் நாட் நார்மல் என்டர்ஸ், அதாவது குடலுக்குள்ளே நார்மலாக இல்லாதது உள்ளே போச்சுன்னா நேச்சுரலாக ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூட்ரோஃபிலிக் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம் ஐபிடியில். அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ்னு ரத்தத்தில் ஒன்று இருக்குது. நியூட்ரோஃபில்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் வரும், ரணா வரும், எல்லாமே வரும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த டைட் ஜங்ஷன்ஸ் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நியூட்ரோஃபில்ஸ் ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா பாக்டீரியா உள்ளே வரலாம். ஸோ பாக்டீரியா உள்ளே வந்துச்சுன்னா நேச்சுரலாக உங்களுக்கு அந்த லூஸ் டூல்ஸ் வரலாம், பெயின் வரலாம், டயரியா வரலாம், ஆல் யுவர் சிம்டம்ஸ். ஸோ இதுதான் அந்த இன்ஃப்ளமேஷனை தான் அவங்க வந்து லீக்கி கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வெறும் ஃபேன்சி டெர்மினாலஜியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு, அதாவது இந்த லீக்கி கட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இட் இஸ் மோர் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் தான். ஸோ எப்படி இவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ, லைக் இந்த ஹர்பை சாப்பிடுங்க லீக்கி கட் செட் ஆயிரும், இந்த இதை பண்ணுங்க, இது பண்ணுங்கள், இந்த ப்ரொசீஜரை பண்ணிங்கன்னா பெட்டர் ஆகும், இல்லை கோலோன் கிளென்சிங் இப்போ புதுசாக அது ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் லீக்கி கட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். என்னையே கேட்டால் நான் வந்து ஏதாவது கொஞ்சம் எனக்கு என் வயிறுக்கு ஒத்துக்காத ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டா எனக்கும் லீக்கி கட் வந்துடும். பட் ப்ராப்ளி இட் இஸ் ஒன்லி டெம்பரரி, 2-3 டேஸாக இருக்கும். நான் அதுக்குன்னு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் அது இதுன்னு போட்டு, இல்லை ப்ரோபயோட்டிக் ஏதாவது, இல்லாட்டி வீட்டில் செஞ்ச நல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் பெட்டர். ஸோ இந்த லீக்கி கட் கான்செப்ட் வந்து இட் இஸ் ஒரு ஓவர் ஹைப்டான ஒரு விஷயம். நத்திங் பட் சாதாரண ஒரு வயிற்றுக்கு ஒத்துக்கலன்னு சொல்கிறது தான் ஒரு லீக்கி கட் தான். ஸோ அது வந்து எனக்கு யாராவது உங்களுக்கு லீக்கி கட் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பிகாஸ் இட் இஸ் நத்திங் டு வரி அபவுட். ஏன் இப்போ வந்து சாப்பிட்றத தாண்டி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, டீ அடிக்ட் அண்ட் காஃபி அடிக்ட் வந்து நிறைய பேர் இருப்பாங்க.
நேரத்துக்கு சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு டீயே குடிச்சு ம். வாழ்ந்துருவேன். ம். அந்த மாதிரி ம். தான் ம். நானு. அப்படின்லாம் சும்மா கெத்தா வந்து எஸ். பேசுவாங்க. ம். இது வந்து கட்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்னன்னா, ஆம், இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. ம். இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல ஒரு 4 டீ, 2 பிஸ்கட்லயே கதைய ஓட்டுனேன். அது பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிக்கலி என்னன்னா, டீ இஸ் நத்திங் பட் டீல இருக்கிறது டானின், காஃபில இருக்கிறது கேஃபீன். ம். பேசிக்கலி என்னன்னா, கேஃபீன் நம்ம காலமா காஃபி குடிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு வருது. ம். ரைட்? இப்போ அது வந்து குடல்ல எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, நீங்க அது சுறுசுறுப்பு அது அசிடிட்டிய கொஞ்சம் கூட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாட்டா தான் நம்ம குடிப்போம். ஏற்கனவே பிரச்சனை இருக்கிற ஆட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வயிறுல ரணம் இருக்கு, வயிறுல புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேல நீங்க சூடா ஏதாவது ஊத்துனீங்க, இல்லாட்டி இது ஊத்தி அசிடிட்டி வரும்போது சிம்ப்டம்ஸ் இன்னும் வொர்சன் ஆகும். ம். ஸோ இனிஷியலா நீங்க அப்படியே அந்த ஹேபிட்ல இருந்தீங்கன்னா, அது வந்து பெருசா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. பட் போக, போக, போக அது வந்து ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிரும். டீ அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆ. அது இல்லாம எனக்கு வண்டி ஓட்ட முடியாது. இது டீ அடிக்கலன்னா எனக்கு ஒர்க் பண்ண நாளே முடியாது. போகாது. எக்ஸாக்ட்லி. சில பேர் நான் காஃபி குடிச்சா தான் மோஷன் வரும். ம். எஸ், காஃபிக்கு மோஷன் வரும். பட் சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணா தான் அது அது மாரி இது அதுக்கு ஈக்குவேட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, டீ, காஃபி ஒரு நாளைக்கு 1 ஆர் மேக்ஸிமம் 2 இஸ் குட். ஏன்னா ரீசென்ட் ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் காஃபி இஸ் குட் ஃபார் ஃபேட்டி லிவர். ம். 3 to 4 கப்ஸ் வரையும் சொல்றாங்க. ஓகே. பட் நான் என்ன இட்ஸ் குட். பிளாக் காஃபி இஸ் குட். ஆனா வெறும் காஃபிய வச்சுட்டு நீங்க கதைய ஓட்டக்கூடாது. காஃபி இஸ் நாட் ஃபுட். இட் இஸ் ஒன்லி அ ஸ்டிமுலன்ட் ட்ரிங்க். ஜஸ்ட் ஒரு அதில காஃபி டீல பெருசா சத்துன்னு ஒண்ணும் இல்ல. ம். அது உங்க ஹேப்பினஸ்க்கு நீங்க ஒரு குடிக்கிறீங்க. நீங்க வந்து காஃபி, டீ நீங்க வந்து கீப் இட் டூ அ மினிமம். ஆனா சைமல்டேனியஸா நான் ஹெல்த்தியா எடுத்துப்பேன். ஹெல்த்தி குவான்டிட்டி ஆஃப் காஃபி நான் எடுத்துப்பேன். ஹெல்த்தி டோஸ் ஆஃப் காஃபி. அதாவது சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி போட்டா தான் எனக்கு காஃபி குடிச்ச மாரி இருக்கும். கசக்க கசக்க காஃபி குடிப்பாங்க. தட் ஷுட் பி அவாய்டட். எவ்ரிதிங்க்கு ஒரு பேலன்ஸ் இருக்கட்டும். ரொம்பயும் டீ, காஃபி ரொம்ப வேண்டாம். ரொம்பயும் என்ன சொல்றது? டீயோட சேர்த்து நான் வடையும் சாப்பிடுவேன். கீப் இட் அட் அ பேலன்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ். இந்த டீ, காஃபி கல்ச்சர் இஸ் குட். ப்ரொவைடட் அது 1 ஆர் 2 பெர் டே இருந்துச்சுன்னா ஓகே. முக்கியமா பேஷண்ட்ஸ் வயிறு வலி வயிறு தொந்தரவு, எற்கழிச்சிட்டு மேலே வருது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டீ, காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ சாப்பிட்ட உடனே வந்து ப்ளோட் ஆகும் வயிறு. திடீர்னு என்னடா வயிறு பெருசாயிடுச்சு, நம்ம அவ்வளோ சாப்பிட்டோமா, கம்மியாக தானே சாப்பிட்டோம்னா வயிறு ஏன் ப்ளோட் ஆகுது அப்படின்லாம் நினைப்போம். இந்த ப்ளோட்டிங் ரீசன்னாலே டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வெளில போகணுன்னா ஐயோ ப்ளோட் ஆயிருக்கு, வயிறு தெரியுது அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப ஷை ஆகிட்டு போகாமே இருப்பாங்க. அந்த ப்ளோட்டட் வந்து ஏன் ஆகுது? ஈவன் தோ கம்மியாக தான் சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் ஒரு ப்ளோட்டட் வந்து வயிறில் ஆகிடும். அது ஏன்? ப்ளோட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் ஐபிஎஸ். அந்த ஐபிஎஸ் உடைய சில நேரம் வந்து வயிற்றால இல்லை வயிறு போக்கு மோஷன் அடிக்கடி வர்றது மட்டும் இல்லை, சில பேர் வெறும் ப்ளோட்டிங் மட்டுமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வருவாங்க. பேசிக்லி ப்ளோட்டிங்னா என்னென்னா வயிறில் ஏகப்பட்ட கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வாட் இஸ் த காஸ் ஃபார் ப்ளோட்டிங் இந்த பேஷண்ட்ஸில் பார்க்கணும். சரியா? என்ன டயட் அவங்க எடுக்கிறாங்கன்னு. நிறைய பேருக்கு இந்த ப்ளோட்டிங்க்கு காரணமே வந்து வயிறில் இருக்கிற புண்ணு தான். ரணம் பேசிக்லி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்டமக் அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ப்ளோட்டிங் வரும். இப்போ என்ன இதுலன்னா ஒரு நார்மல் இது என்னென்னா விமென் டென் டு ப்ளோட் மோர் தென் மென். அதாவது விமெனுக்கு ப்ளோட்டிங் வில் கம் மோர் தென் மென். இன்னொரு விஷயம் ப்ளோட்டிங் ஃபார் போத் மென்னுக்கும் விமெனும் இட் இஸ் மோர் டியூரிங் தி மார்னிங் ஒரு 11 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் தாண்டி இதில் அதிகமாகும். ஈவினிங் கிட்ட அது குறைஞ்சிட்டே வரும். டுவர்ட்ஸ் ஈவினிங் டுவர்ட்ஸ் நைட் அப்படியே அது குறையும். ப்ளோட்டிங் இஸ் நார்மல். ஃபஸ்ட்டு திங் அது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ப்ளோட்டிங் பிகம்ஸ் அன்யூஷுவலி ப்ராப்ளமேட்டிக்னா சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு ஊதிடுது, அது வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம். அதுனா நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். இல்லாட்டி வந்து சம்மந்தம் இல்லாமல் எனக்கு ப்ளோட் ஆகுது, என்னடா இது நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஜஸ்ட்டு ஒரு காஃபியை குடித்தா உடனே ப்ளோட் ஆகுது, அப்படி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் இது பார்க்கணும். இப்போ ஏன் அந்த ப்ளோட் வருதுன்னா உங்கள் ஸ்டமக்கில் வந்து குடலில் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபுட்ஸை பொறுத்து. சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் கண்டென்ட் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நம்ம ஃபைபர் ஏதாவது எடுக்கும்போது உங்கள் ஸ்டமக்கில் இருக்கிற பாக்டீரியா, ஓகே, அந்த பாக்டீரியா வந்து இட் வில் ஃபர்மெண்ட் இட். இந்த பெருங்குடலில் இந்த ஃபைபரெல்லாம் ஃபர்மெண்ட் பண்ண உடனே அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் பை ப்ராடக்டாக வர்றது கார்பன் டை ஆக்சைடு.
ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் வயிற்றில் வந்து இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸு சாப்பிட்றீங்கன்னு மெயினாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் லைக் வெஜிடபிள்ஸு, கீரை, இல்லாட்டி பருப்பு, ராஜ்மா, சாவல், டால் இது மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாக்டீரியா வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வயிற்றை வந்து குப்புன்னு அடங்க ப்ளோட்டிங் அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஓவராலாக வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ப்ளோட்டிங் உண்டாக்குற விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஜிடபிள்ஸில் காலிஃப்ளவர், கேபேஜு, சில பேருக்கு இந்த மஷ்ரூம்ஸு, இது அது பேர் என்ன ஆனியன், கார்லிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ப்ளோட்டிங் உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். சில பேருக்கு ஆப்பிள் சாப்பிட்டா ப்ளோட் ஆகும். அந்த மாதிரி பேஷண்ட் ஆப்பிள். சில பேருக்கு பால், லாக்டோஸ் அது அவங்களுக்கு ப்ளோட் ஆகும். ஸோ எது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ, ப்ளோட்டிங் எது உண்டாக்குதோ, ப்ளோட்டிங் இஸ் நார்மல் ஃபார் எவ்ரி ஒன். பட் சில நேரம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா எனக்கு ப்ளோட்டிங் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த அந்த பர்டிகுலர் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை இதை அவாய்ட் பண்ணி மீறியும் எனக்கு ப்ளோட்டிங் வருதுன்னா கண்டிப்பாக அப்போ தான் உங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். தேவைப்படுச்சா ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ஆசிட் லெவல் எதாவது குறைக்கணுமா, இல்லாட்டி அந்த பாக்டீரியா கண்டென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் எதாவது போடணுமான்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரோபயோட்டிக்னு சொன்னீங்க. அந்த ப்ரோபயோட்டிக்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நான் வந்து யோகட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோகட் சாப்பிட்றாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து யோகட்டை தாண்டி பழைய சாதம் சாப்பிட்டது உண்டு. இப்போ பழைய சாதங்கிற இதே வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் யாருக்கும் வந்து தெரியாது. இப்போ உள்ள ஜென்சிஸ்க்கு முக்கியமாக தெரியறதே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஜென்சிஸ் வந்து யோகட் வாங்கி சாப்பிட்றாங்க. சில பேர் அதையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதுக்கு என்ன இது பண்ணுறது? அதுதான் சொல்கிறேன். ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடி அதுக்கு வார்த்தை பெருசாக ஒன்றும் இல்லை. 100 வருஷம் முன்னாடி ப்ரோபயோட்டிக்னா ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் இந்தியன் ஃபுட்டில் அது என்றைக்கோ இருந்திருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபேக் ஒரு 200 இயர்ஸ் நம்ம முன்னோர்கள் முக்கால்வாசி ஃபார்மர்ஸாக இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல் ஜஸ்ட் டேக் ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி ஒரு பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ விடிய காலமாக ஒரு 4:35க்கு எந்திரிச்சிருவாங்க. ரைட், எந்திரிச்சோன்னா முதல் திங் வாட் தே டூ, தே வில் ஹாவ் கஞ்சி. ஓகே, நேற்று வச்ச சோறை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து குடிக்கிறது கஞ்சி. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5:30 கொஞ்சம் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, மம்முட்டியை தூக்கிட்டு வயல் காட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. தே ஒர்க் ஃப்ரம் மார்னிங் 5:36 அப் டு ஈவினிங் 3:34. போகும்போதே ஒரு தூக்குவாளி ஃபுல் ஆஃப் கஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. பிரியாணி எடுத்துகிட்டு போகல, வடை எடுத்துகிட்டு போகல, சாம்பார் எடுத்துகிட்டு போகல. அவங்க எடுத்துகிட்டு போனது திருப்பியும் ரைஸ் கஞ்சி தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு 3:34க்கு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கை காலெலாம் கழுவிட்டு ஃபேமிலியாக உட்காந்து திருப்பியும் கஞ்சி தான் சாப்பிட்டாங்க. ஃபோன் எடுத்து பார்த்துட்டே சாப்பிடல, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே பார்க்கல, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. 4:35க்கு ஒன்ஸ் சன்டவுன் ஆன பிறகு எல்லோரும் 6:30க்கே படுத்தாங்க. 6:30 ஈவினிங் ஒன்ஸ் த சன் கம்ஸ், சன்லைட் இல்லைன்னா டே முடிஞ்சிருச்சு. 6:30க்கு படுத்த ஆட்கள் தே ஸ்லீப் ஆல்மோஸ்ட் ஃபார் 12 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம். அப்படி தான் நம்ம உடம்பு ஆக்சுவலாக உழைச்சிருக்கு. ஸோ உங்கள் பாடி ஸ்லீப் சைக்கிள் வந்து 12 ஹவர்ஸ், உங்கள் டயட் நத்திங் பட் ஃபர்மெண்டட் கஞ்சி, அண்ட் முக்கியமாக வந்து ஃபேமிலியோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த ஒன்லி திங் நல்லா உழைச்சாங்க மார்னிங் ஃபுல்லாக ஹெவி ஒர்க். ஓகே, நவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு டுடே. ஓகே, 5:30 எல்லாம் அதெல்லாம் நடுராத்திரி நம்ம இருக்கிறதுக்கு. ரைட், 5:30 எல்லாம் எழுந்துறது தான் ரொம்ப ரேர். சில பேர் எந்திரிக்கிறாங்க, பட் இன் ஜென்ரல் அது ரேர். ஒரு 6:37க்கு எந்திரிக்காங்க. எந்திரிச்சோடனே முதல்ல அம்மா காப்பி, ஃபஸ்ட்டு திங் தே வாண்ட் இஸ் காஃபி. ஐ திங்க் ஃபஸ்ட் திங் வந்து மொபைல். ஐம் சாரி, எஸ். எடுத்த உடனே என்னெல்லாம் மிஸ் படுத்ததே 2 மணி. ஆனால் 2 to 5 2 to 7 என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்னு முதல்ல தேடுறது. இன்னார் குட் மார்னிங் அனுப்புனாங்களா இல்லையான்னு பார்க்குறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் கண் விரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபோனை பார்க்குறோம். ரைட், அதுக்கப்புறம் கம்மிங் டு த டயட்டு, ஃபஸ்ட்டு திங் எடுக்கிறது ஒரு காஃபி. பல்ல வளர்க்குறவங்களையும் காஃபி உள்ளே போயிடுது. ரைட், அதுக்கப்புறம் காஃபி குடித்த பிறகு திடீர்னு டைமை பார்த்தா ஐயோ லேட் ஆகிட்டுன்னு அவசரமாக போகிறது. நம்ம முன்னோர்கள் வந்து ரெஸ்ட் ரூம் எப்போ போனாங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, மார்னிங் வயல் காட்டுக்கு தான் போனாங்க. டிஃபிகேஷன், ஓப்பன் டிஃபிகேஷன்.
வயல் காட்டில் அவன் எப்படி உட்காந்துருந்தான்னா குத்த வச்சு தான் உட்காந்துருந்தான். அதுதான் அந்த ஸ்டைல். அப்போது மோஷன் இருக்குது, குத்த வச்சு தான் உட்காந்து, இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஸ்குவாட்டிங். இப்போ என்ன பண்ணுறது, வெஸ்டர்ன் கிளாசெட்டில் உட்காந்துட்டு சும்மாவாக இருக்கீங்க, அங்கேயும் ரீல்ஸ் தான் பார்க்குறோம், இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இல்லை மேகசின். ஏன்னா வி வாண்ட் டு மேக் எவ்ரி மினிட் கவுண்ட். அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கணும், சும்மா உட்காரக்கூடாது. ஓகே, உட்காந்து எதுக்கு அங்கே போயிருக்கோன்னே மறந்தாமல் ரீல்ஸ் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஞாபகம், ஓஹோ நம்ம வந்து மோஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு முக்கி ஒரு 20-25 நிமிஷம், 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த ½ அன் ஹவர் ஆக்குறீங்க. அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி பஸ்ஸை பிடிக்கிறீங்க, கேபை பிடிக்கிறீங்க, எதையோ பிடிச்சி ட்ரெயினை பிடிக்கிறீங்க, அவசரமாக போகிறீங்க. ஆன் த வே என்ன கிடைக்குதோ வாயில் போட்டு போகிறீங்க. அதுவும் என்ன சாப்பிட்றோம், மோஸ்ட்லி நம்ம வந்து ஏதாவது ஆயிலியாக 2 வடையை சாப்பிட்டு போவோம். சமோசா, சில பேர் காலமே மோமோஸ், காலங்காத்தையில், ரைட். அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸ் போய் சேர்ந்தாச்சு, அவர் ஒர்க்கு போயாச்சு, காலேஜ் போயாச்சு. ஒரு 11 o'clock லைட்டாக பசி எடுக்குது, கேன்டீன் போவோம். சுட 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 நல்ல ஆயிலியாக ஏதாவது போடுவாங்க, சாப்பிடுவோம். முட்டை பப்ஸு, சிக்கன் பப்ஸு, ஏதோ ஒன்று பப்ஸு சாப்பிட்டு நல்ல ஒரு ஜூஸை குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மணிக்கு பசி எடுக்குது, அப்படியே ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணி என்ன ஆர்டர் பண்ணலான்னு தான் பார்க்குறோம். நேச்சுரலாக நம்ம வந்து கஞ்சி ஸோ பேசிக்லி ஈவினிங் நீங்கள் வரீங்க, ஸோ சாப்பிட்டாச்சு, ஏதோ ஒன்று மதியானம் சாப்பிட்றீங்க. ஈவினிங் வந்தோடனே நல்ல பசி இருக்குது, திருப்பி எதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்காதா, வரும்போது அந்த அண்ணன் பஜ்ஜி போட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட்டு வரோம், பஜ்ஜியும் சட்னியும் வச்சு சாப்பிட்றோம். ஈவினிங் ஒரு 8 மணி ஆயிடுச்சு, ஓகே பசிக்குது, எங்கே போய் சாப்பிட்லாம் என்று யோசிப்பீங்க. ஓகே ரைட், நம்ம இப்போ ஒரு ஃபுல் டே இதாக சாப்பிட்ருக்கோம், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஷவர்மா சாப்பிடுவாங்க. என்னென்னு கேட்டால் அது ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு அதில் சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் இருக்குது அதில், கொஞ்சம் இல்லை ப்ரெட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷவர்மா சாப்பிடுங்க. இதோடு முடிக்காமல் நைட் 2 மணிக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஸோ இந்த 24 hour சைக்கிளில் எங்கே கஞ்சி இருந்துச்சு, எங்கே ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு, எங்கே நார்மலாக மோஷன் போகிற அந்த ஸ்குவாட்டிங் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இருக்கும்போது நேச்சுரலாக எல்லா ப்ராப்ளம்ஸும் செட்டில் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 200 years முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப சேஞ்சஸ். ஆனால் ஜீன்ஸ் ஒரே ஒரு ஜீன்ஸ் தான், நம்ம முன்னோருடைய ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரோபயாட்டிக்னு டோட்டலாக மறந்துட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, 200 வருஷம் முன்னாடி அவங்க மைக்ரோபயம்னா ஒரு பாக்டீரியா இருக்கிற சரௌண்டிங்க்கு பேர் தான் மைக்ரோபயம். ஸோ மைக்ரோபயமில் வந்து நிறைய ஒரு பாக்டீரியா நல்லா சர்வைவ் ஆகணும்னா இட் நீட்ஸ் அ என்வாயரமெண்ட். ஓகே, ஸோ 200 years முன்னாடி இருந்த மைக்ரோபயம் இஸ் நாட் ஈக்குவல் டு டுடேஸ் மைக்ரோபயம். ஓகே, 200 சூப்பர் மைக்ரோபயம், பெஸ்ட்டு, அது நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கண்டதையும் சாப்பிட்றதுனால பாக்டீரியா இஸ் நாட் ஏபிள் டு சர்வைவ் இன் யோர் கட் ஆர் மை கட், ரைட். ஸோ என்ன அது, இந்த இது வெளியே போயிடுது, த பாக்டீரியா இஸ் நாட் ஏபிள் டு சர்வைவ். ஸோ அதனால மித்த வேண்டாத பாக்டீரியா, வேண்டாத தேவையில்லாத வைரஸஸ் எல்லாம் உள்ளே வந்து இந்த ஐபிஎஸ், ஐபிடி எல்லாமே வருது. ஸோ இந்த பாக்டீரியாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், நத்திங். அதாவது சைனாவோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து நியர்லி $50 million they have spent for researching about ஒரு புது மாலிக்யூல் கால் காஞ்சி, KONGEA. அது வேறு ஒன்றும் இல்லை, ரைஸ் கஞ்சி தான். அது அவ்வளோதான். அது 50 million they have spent just to research on what is காஞ்சி. அது நம்ம ஆட்கள் 50 years முன்னாடி, 200 years முன்னாடி அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிதிங் ஃபர்மெண்டட் இஸ் ஹேவிங் ப்ரோபயோட்டிக். ஸோ ஃபர்மெண்டட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் வர்சஸ் சவுத்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா இஸ் ஹேவிங் எல்லாம் ஃபர்மெண்டட் ஃபுட். இட்லி இஸ் ஃபர்மெண்டட், தோசா இஸ் ஃபர்மெண்டட், எல்லாம் புளிக்க வச்ச மாவு தானே, எல்லாமே புளிக்க வச்சது இஸ் ஃபர்மெண்டட். கர்டு, தயிர், மோர், நம்ம சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் பி ஃபர்மெண்டட். ஸோ இந்த ஃபர்மெண்டடாக நீங்கள் என்ன எடுத்தாலும் அது வந்து இட் வில் ஹேவ் வெரி குட் ப்ரோபயோட்டிக் கண்டென்ட். ஸோ சில பேர் வந்து ரெடிமேடாக அந்த யாக்குல்ட் இது மாதிரி டக்குன்னு வாங்கி குடிக்கிறாங்க, இட்ஸ் ஓகே. பட் மோர் தென் சிந்தட்டிக் நேச்சுரலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ டெய்லி மேக் இட் அ பாயிண்ட், நான் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபர்மெண்டட், மேபி ஒரு இட்லி. இப்போ இட்லி தோசான்னு சொல்கிறீங்க, அதுலலாம் பேக்கிங் சோடா போடுறாங்க. அது இதுக்கு தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சிம்பிள் திங். See, when you make something homemade biryani is safe. அதுக்கு நாட் டெய்லி, என்னைக்காவது அதையும். ஓகே, நான் கடையில் சாப்பிட்றத விட நான் வீட்டில் சாப்பிட்றேன்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா உங்கள் முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் நல்ல ஆயிலாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற மசாலா குவான்டிட்டி குவாலிட்டி நல்லாயிருக்கும், முக்கியமாக அம்மா செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதான் மேட்டர்.
ரைட்? ஸோ இஃப் யூ இந்த பேக்கிங் சோடா ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் ஈட் அவுட் சைட், ட்ரை டு ஈட் அட் ஹோம். ஓகே, முக்கியமாக வந்து நல்ல ஃபர்மெண்டட் வந்து நைட் மிச்சம் இருக்கிற ரைஸை நீங்கள் தண்ணி ஊற வச்சு அதை காலமாக சாப்பிட்டிங்கன்னா அது ஃபர்மெண்டட் ஆகிடுது. ஸோ பெஸ்ட்டு வந்து ரதர் தென் கோயிங் சிந்தட்டிக்காக கிடைக்கிறதோட டெய்லி மோரை குடி, வீட்டில் செஞ்ச மோர் குடிங்க, இல்லை கஞ்சி, ஆர் பேசிக்லி நீங்கள் டெய்லி சாப்பிட்ற இட்லி சாப்பிட்டிங்கனாலே நல்லது. திஸ் இஸ் த கான்செப்ட் அபவுட் ப்ரோபயோட்டிக். ஏன்னா ப்ரோபயோட்டிக் இருந்தால் தான், அதாவது ஜென்ரல் திங் என்ன சொல்லுவாங்கன்னா, குடல் நல்லா இருந்துச்சுன்னா உடல் நல்லா இருக்கும். சிம்பிள் திங். ஸோ குடல் நல்லா இருந்துச்சுன்னா பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகுது, குடல் நல்லா இருந்துச்சுன்னா கிட்னி, குடல் நல்லா இருந்துச்சுன்னா லிவர், குடல் நல்லா இருந்துச்சு, எவ்ரி திங் இஸ் சென்டர். அதுக்கு தான் ஆண்டவர் வென் காட் கிரியேட்டட் யூ குடல் சென்டரில் வச்சுருக்காரு. ரைட்? இது கரெக்டாக இருந்தால் மிச்சது எல்லாமே கிளாக்கு மாதிரி எல்லாமே கரெக்டாக ஓடும். இது மோசமாச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வயிறை பிடிச்சிட்டு தான் உட்காந்து. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக். ஸோ இன்றைக்கி எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மேக் ஷுவர் ஏதாவது ஒரு ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் டெய்லி உங்கள் டயட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலும் சரி, இல்லை நீங்கள் டெய்லி கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இன்றைக்கி ஒரு சபதம் எடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் அடுத்த 70 வருஷத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்? அண்ட் தென் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது அவுட் சைடில் இந்த மாதிரிலாம் ப்ரோபயோட்டிக் அவுட் சைடில் சாப்பிட்றோம். அண்ட் தென் வந்து வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டுமே சாப்பிட்ட உடனே சம்டைம் அசிடிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைட்டாக தான் எடுத்துருப்போம், ஆனால் ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உடனே என்ன பண்ணுவோம், வீட்டில் இருந்தால் ஓகே ஹாட் வாட்டர் குடிக்கலாம், ஹாட் வாட்டர் குடித்தா கொஞ்சம் அது வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவுட் சைடில் போகணுன்னா ஜெலிசல் வாங்கி டக்குன்னு ஜூஸ் மாதிரி டக்குன்னு குடிச்சிட வேண்டியது. அது வந்து ஒரு பழக்கமாகவே மாற்றிட்டாங்க. ஹாட் வாட்டர்லாம் கேட்காது, டக்குன்னு நமக்கு இமீடியட் சொல்யூஷன் தான் வேணும், அதனால ஜெலிசல் எடுங்க, ஒரு ஜெலிசல் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுறாங்க. அந்த குடிக்கிறதுனால வந்து நமக்கு டைஜஸ்டிவ்க்கு வந்து ஒரு அமிலம் இருக்கும், அது வந்து மொத்தமாக காலி பண்ணிடுது தானே. எக்ஸாக்ட்லி. சி வெரி குட் பாயிண்ட். ஓகே, எல்லார் வீட்லேயும் நான் நிறைய வீட்டுக்கு போகும்போது எல்லார் டேபிளும் அந்த ஜெலுசல் பாட்டில் இருக்கும். டைஜீன் பிங்க் கலர் பாட்டில் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சிக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த எமர்ஜென்சி டெய்லி வருது, ஆனால் அதுதான் எமர்ஜென்சினா என்றைக்காவது வரணும். பட் திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர் டெய்லி எவ்ரிடே இட் இஸ் தே டேக் இட். அதை ரெகுலராக எடுக்கிறாங்க. டைஜீன் முடிஞ்ச உடனே முதல்ல டைஜீனை வாங்குங்கன்னு சொல்லிட்டு வாங்குறேன். த ப்ராப்ளம் வித் டைஜீன் ஜெலுசல் இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆக்சுவலி மெடிசன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மெடிசனை வந்து நீங்கள் டெய்லி எடுக்கிறோம், இல்லாட்டி குவிக் ஃபிக்ஸாக நீங்கள் எடுக்கிறது வந்து லாங் ரனில் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்லி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றது, நீங்கள் மேலே எரிக்கழிச்சிட்டு மேலே வருது, இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு தான் மெயினாக ஜெலுசல் குடிப்பாங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆசிட் உங்கள் ஸ்டமக்கில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆசிட் ஸ்டமக்கை தாண்டி உணவு குழாய், அதாவது உங்கள் ஈசோஃபேகஸ்குள்ளே வரும்போது தான் அது ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை தான் நீங்கள் தடுக்கணும் இல்லையா, வெறும் வந்த பிறகு நீங்கள் குடிக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. சி உங்களுக்கு ஆசிட் இருக்கிறனால ஆஸ் ஐ செட் ஃபேட்டெல்லாம் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது வந்து B12க்கு வந்து அது ரொம்ப தேவை, கால்சியம் மேக்னீஷியம் எல்லாத்துக்கும் அப்சார்ப்ஷன் ஆசிட் தேவை. நீங்கள் ஜெலுசலை குடிச்சு அந்த ஜெலுசல் இஸ் நத்திங் பட் அந்த இது வந்து பேலன்ஸ் பண்ணி விடும், பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இந்த ஆன்டாசிட்ஸ் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நம்மளுக்கு அது ஆசிடை வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆக்கிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி கால்சியம், மேக்னீஷியம், அயர்ன், இது எல்லாமே வந்து எதுவுமே அப்சார்ப் ஆகாமல் போகும். ஸோ உங்களுக்கு டெம்ப்ரரியாக சிம்டம் சால்வ் ஆகும் இல்லையா, பர்மனெண்ட் சொல்யூஷன். அப்போ பர்மனெண்ட்டாக வந்து மித்த வியாதிகள் வரும் ஜெலிசல்னால. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷனால என்ன ஆகும், ரத்த சோர்வு, அனீமியான்னு சொல்லுவோம், ரத்த சோர்வு வரும். கால்சியம் சரியாக செக்ரேட் ஆகும், ஆனால் கை கால்லாம் போன்ஸ் எல்லாம் வலிக்கும். மேக்னீஷியம் இது மாதிரி எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகாமல் இருக்கும்போது உங்களுக்கு மேற்கொண்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த அந்த எரிக்கழிச்சிட்டு மேலே வந்து இதை ட்ரீட் பண்ணுறதோட வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜெலுசல் ஆர் இந்த ஆன்டாசிட் யூசேஜே ரொம்ப குறைஞ்சிடும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்டிங் த 2 விஷயம் இருக்குது, ட்ரீட்டிங் த சிம்டம், ட்ரீட்டிங் த டிசீஸ். இப்போது நீங்கள் வந்து இந்த ஆன்டாசிட் குடிக்கிறீங்களா, அது வந்து யூஆர் ட்ரீட்டிங் த சிம்டம், வந்த பிறகு நீங்கள் குடிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எதனால அது வருது டிசீஸ், அதை நீங்கள் வந்து பாருங்கள்.
ஸோ ட்ரீட்டிங் த டிசீஸ் அண்ட் ட்ரீட்டிங் த சிம்டம். டிசீஸை நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது பர்மனெண்ட் க்யூர். ஆனால் நீங்கள் சிம்டமை ட்ரீட் பண்ணிங்கன்னா டெய்லி 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 அது நிரந்தரமாக ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓவர் த கவுண்டர் டக்குன்னு போய் ஃபார்மசியில் போய் நெஞ்சரிச்சலாக இருக்குது, கேஸுக்கு ஒரு மாத்திரை கொடு, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குறது, ஒரு டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் வாங்குறது வந்து இன்றைக்கி வேணால் உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஆனால் நாளைக்கு இதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஒன்லி ஒரு சின்ன கேஸ்ட்ரைட்டிஸ், ஒரு சின்ன கேஸ் இஷ்யூ, நாளைக்கு வந்து அது ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஏன் எல்லாம் இதனால தான் சொல்லிடுவாங்க. ஜெலுசில் இல்லை, எனி டேப்லெட்ஸ் ஃபார் தட் மேட்டர், எனி டேப்லெட் ஃபார் தட் மேட்டர். ஸோ இது வந்து இது ஒரு எல்லா வியூஸ்க்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்களாக போய் ஃபார்மசியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்குறது வந்து என்றைக்குமே நம்மளுக்கு சேஃபர். அது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். நம்மளாக போய் பண்ணி ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபார்மசிக்காக தானே அவங்க மாத்திரை கொடுக்குறவர் தானே, அவருக்கு தெரியாதான்னு. அவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தான் கொடுக்குறீங்க. ஆசிட் எனக்கு கேஸாக இருக்குன்னு கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு கிட்னிஸ் நல்லா வேலை செய்யுதா, உங்களுக்கு வந்து லிவர் நல்லா வேலை செய்யுதா, அது எதுவுமே தெரியாது. பட் உங்கள் டாக்டர்னா அவங்க ரிப்போர்ட்ஸ் பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க, எத்தனை நாளாக இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, என்ன எதுனால இது வந்துச்சு, அந்த டிசீஸை ட்ரீட் பண்ண பார்ப்பாங்க உங்கள் டாக்டர். நீங்கள் வேறு எங்கேயும் போய் மாத்திரை வாங்கினீங்கன்னா அவங்க சிம்டமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை டு அட்ரஸ் த டிசீஸ் ரதர் தென் த சிம்டம். இதில் இன்னொரு டவுட் டாக்டர், லைக் இந்த மாதிரி டயட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க, டயட் வந்து ரெகுலராக இருப்பாங்க, நான் இவ்வளோ தான் ஃபுட் சாப்பிட்றேன், கார்போ வந்து கம்மி பண்ணிக்கிறேன், நான் வந்து அதுக்கு பதில் வெஜ்ஜீஸ் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் அப்படி சொல்லி அவங்க பிளேட்டில் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 90 days, ஒரு 3 months நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன், சாப்பாடை ஏற்ற போகிறேன், பிகாஸ் என் டயட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஃபுட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் டயட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு டவுட் என்னன்னா, டயட் இருக்கிறவங்க நார்மலாக ஒரு ஃபுட் சாப்பிடும்போது நம்மளோட வயிறு வந்து அதுக்கேற்ற மாதிரி இதாகிடும். அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி எடுக்கும்போது ஏற்கனவே வயிறு வந்து ஒரு சுருங்கல் அந்த மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி எடுக்கும்போது அது விரியுமா, இல்லை என்ன மாதிரி இது சேஞ்சஸ் நடக்கும்? யூஸ்வலாக வந்து இவ்வளோ சாப்பிட்றவங்க இவ்வளோ தான் சாப்பிட முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இல்லை நான் வந்து மசில் போடணும், நான் நல்லா குண்டாகணும்னா அது விரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் யூஸ்வலாக ஒருத்தங்க டயட்டில் இருந்து ஒரு 100 கிலோலேருந்து ஒரு 70 kgs வராங்கன்னா தே வில் ட்ரை டு மெயின்டைன் இட், தே வில் ட்ரை. ஸோ இட் இஸ் அன்யூஷுவல், லைக் அவங்க வந்து நிறையா சாப்பிட்டா அது நிறையா வயிறு விரியும்னு இட்ஸ் அன்யூஷுவல். அது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து கன்சிஸ்டன்சி இல்லை, எனக்கு போர் அடிக்கி அதே இது சாப்பிட்றது, வேணா வெரைட்டிஸ். ஸோ வாட் ஐ வில் சேனா, த இன்வெர்டட் பிளேட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்தியன் ஃபுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ரைஸ், பெரிய குழியில் ரைஸ் இருக்கும், 3-4 சின்ன குழி இருக்கும், கூட்டு வைக்கிறது, தலைகீழ திருப்புறோம். ரைஸ் இதில் வைக்கிறீங்க, கூட்டை நிறைய வைக்கிறீங்க, பொரியலை நிறைய இந்த இன்வெர்டட் பிளேட் கான்செப்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டயட்டில் வந்து யூ வில் பி ஏபிள் டு டேக் மோர் நியூட்ரியன்ஸ், நிறைய நியூட்ரியன்ஸ் மோர் தென் கார்ப்ஸ். ஸோ இதுதான் அந்த இன்வெர்டட் பிளேட் கான்செப்ட்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தலைகீழ பிளேட் ஆக்கி அந்த குழிக்குள்ளே நீங்கள் ரைஸை வச்சுட்டு, பெரிய குழியில் வந்து நீங்கள் வந்து கீப் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், இல்லை சிக்கன், வாட் எவர், கீரை, ஹர்ப்ஸ் எல்லாம் என்ன வேணுமானோ அதில் வச்சுக்கோங்க. another thing is இந்த டயட்டு. செகண்ட் திங் நான் வந்து டயட் நான் சொன்ன மாதிரி டைமிங் ஆஃப் டயட், குவான்டிட்டி ஆஃப் டயட், குவாலிட்டி ஆஃப் டயட் அண்ட் வித் ஹூம் யூர் ஈட்டிங், இது முக்கியமான விஷயங்கள். ஓகே. செகண்ட் திங் வந்து செகண்ட் பில்லர். ஸோ ஃபஸ்ட்டு பில்லர் ஐ செட் வாஸ் டயட். த செகண்ட் பில்லர் வந்து எக்ஸசைஸ். ஓகே. எக்ஸசைஸில் வந்து நம்ம ஆட்கள் பி டயட் ஆர் எக்ஸசைஸ், நம்ம பீப்புள் வந்து ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க, இல்லாட்டி டோட்டலாக ஆஃப் ஆவாங்க. அந்த பேலன்ஸுன்னு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட் நிறைய பேருக்கு, நான் பார்த்துருக்கேன். சரியா? ஸோ ஒன்று வந்து 1ஆம் தேதி ஜனவரி 1 ஜிம் மெம்பர்ஷிப்பை போடு, பேக் வாங்க, ரெசல்யூஷன் கரெக்டாக ஒரு 10 days 15 daysனால் பெரிய விஷயம். அப்படியே இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இந்த பொங்கல் வரும், பொங்கல் தாண்டி போவோமா சொல்லுவாங்க, பொங்கலுக்கு வேறு நிறைய சாப்பிடுவாங்க.
அதுக்கப்புறம் ஒரே கில்ட்டி, நாளைக்குலேருந்து நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன், முதல்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டான்னு சொல்லி திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஜான்வரி ஒரு ஒரு எண்டு வரையும் ஓடும். கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் ஸ்டாப் பண்ணுவோமே, ரொம்ப வெயிலாக இருக்குது, என்ன இன்றைக்கி வேறு ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, அப்படியே வந்து அந்த தே டோட்டலி ஃபர்கெட் டு கோ டு த ஜிம். இதுதான் நடக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. என்ன நடந்தாலும் சரி, டெய்லி ஒரு 20-25 மினிட்ஸ் நான் நடப்பேன், போதும். டெய்லி 20 மினிட்ஸ் ஆஃப் ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆர் மேபி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், இல்லை கொஞ்சம் ஏரோபிக்ஸ் அலாங் வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நான் ரெண்டும் நான் சேர்ந்து பண்ணாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். நம்ம வந்து பயங்கரமாக பாடி பில்ட் பண்ணி ஸ்டேஜ் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஹெல்த்து நல்லா இருந்தால் போதும்னா டெய்லி லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் அவுட் இஸ் நெசசரி. ஸோ டயட், செகண்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ். த தேர்ட் பில்லர் விச் ஐ வில் சே இஸ் ஸ்லீப். நம்ம பீப்புள் நிறைய பேர் வந்து தே சாக்ரிஃபைஸ் தேர் ஸ்லீப். நான் சொல்லுவாங்க பெருமையாக, நான் எவ்வளோ தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்திருக்கேன் தெரியுமா இந்த இடத்துக்கு, குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் இதனால நாளைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு அதுக்கு நான் உங்கள்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்வேன். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிர்கேடியன் ரிதம், அதாவது உங்கள் பாடி கிளாக் படி அட்லீஸ்ட் 8 to 9-10 ஹவர்ஸ் ஸ்லீப் கிடச்சா ரொம்ப நல்லது. ஸோ நைட் ஒரு 10-10:30 நீங்கள் படுக்கிறீங்கன்னா யூஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்லீப் அப் டு 5:30 or 6. திஸ் இஸ் த நார்மல் நார்ம். இல்லை நைட் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறேன், மார்னிங் தூங்குறேன்னா நீ அதுக்கு ஏற்றாப்புல நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஆர் கோயிங் டு சேஞ்ச் தட் கன்சிஸ்டன்ட்லி. ஐம் கோயிங் டு ஸ்டே வித் தட் டைப் ஆஃப் ஸ்லீப் பேட்டர்ன். அந்த ஸ்லீப் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஸ்லீப் வந்து இஸ் a வெரி வெரி முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்லீப்பை வந்து இல்லை படுத்தா தூக்கம் வரல, இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா படுத்தா தூக்கம் வரல, லேட்டாக வருது. லேட்டாக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனை மொபைல், இல்லை ஃபோன் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வருது, அது வியாதி. தட் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட், அது வியாதி. அப்படின்னா என்னது, அந்த டோப்பமின் அது கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ யூஆர் அடிக்டட் பேசிக்லி. ஃபோன் பார்க்காம எனக்கு தூக்கம் வராது, டிவி பார்க்காம எனக்கு தூக்கம் வராது, நியூஸ் பேப்பர் படிக்காமல் வராது, ஸ்டோரி புக் படித்தா தான் எனக்கு தூக்கம் வருதுன்னா இட் இஸ் நாட் நார்மல். நார்மலாக ஸ்டோரி புக், சம் பீப்புள் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங், இட்ஸ் குட், இட்ஸ் குட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ ஃபோன் பார்க்கும்போது கண்ணு டயர்ட் ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் தானாலே டொக்குன்னு ஃபோன் கீழே வந்துடும், தூங்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இட் வாஸ் நாட் லைக் திஸ் பிஃபோர் ஃபோன்ஸ் கேம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது புக்ஸ் படிப்பேன். பெட்டில் எப்பவும் 2-3 ஸ்டோரி புக்ஸ் வச்சுருப்பேன். என் பிளைட்டன், ஃபேமஸ் ஏதாவது இருக்கும், அதை படிச்சுட்டே தூங்கும்போது அந்த லைட்டை அந்த கார்னரை மடக்கிட்டு திஸ் இஸ் நேச்சுரல். பட் இன்றைக்குடைய ட்ரெண்டில் அது வந்து அந்த 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 டோப்பமின் இதிலே போகும்போது தே ஃபர்கெட் டு ஸ்லீப். ஸோ அந்த ஸ்லீப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் தேர்ட் பில்லர். ஃபோர்த் பில்லர் வந்து இந்த 3 பில்லர்ஸ் ஒழுங்காக இருந்துச்சுன்னா 4th பில்லருக்கு போகாது, மெடிசன்ஸ். நீங்கள் இந்த 3 ஒழுங்காக பார்த்தீங்கன்னா 4th போகவே போகாது. இல்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஐ எம் ஆல்ரெடி டேக்கிங் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னா 4th பில்லர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு பில்லர் சாஞ்சுதுன்னா மொத்த வீடும் கவுந்துடும். ஸோ யுவர் ஸ்லீப் ஷுட் பி குட், டயட் நல்லா எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் நல்லா இருக்கணும், ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். நீங்களாக போய் வாங்கிறது, நாங்களாக போய் இந்த டைஜினை குடிக்கிறது, ஜெலுசில் ஆன்டாசிட்ஸ் இருக்குது, நோ. இட் ஷுட் பி ஆர் ப்ரிஸ்கிரைப், இட் ஷுட் பி ப்ராப்பர்லி டேக்கன். முக்கியமாக இந்த 4 பில்லர்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டயட்டில் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் டெய்லி எடுப்பேன். ஸோ இந்த இன்னைக்கு வந்து வி டேக் அ டெசிஷன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பில்லர்ஸில் ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி, நல்லா தூங்குவேன், 8 hours, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் தூங்குவேன். அப்படி தூங்குறவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து டீப் ஸ்லீப் எடுக்காம சடனாக எந்திக்கிறாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு. ஸோ வை டு யூ கெட் அப்? நீங்கள் டயபெட்டிக்னா ரெகுலராக எனக்கு யூரின் வருது, அதுக்கு நீங்கள் ஏதோ எந்திரிக்கிறீங்க. இல்லாட்டி 8 மணிக்கே படுத்தேன்னா நேச்சுரலி ஒரு 3 மணிக்கு நான் முழிப்போம். ஸோ வை ஆர் யூ கெட்டிங் அப்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த டீப் ஸ்லீப்பர்ஸ் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 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 கேப்பை வந்து எப்படி நீங்கள் 3 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா யூ டேர்ன் இட் டு 5 o'clock. ஸோ கொஞ்சம் லேட்டாக படுத்து 5:30க்கு எந்திரிங்க. இப்படி 9க்கு படுத்து 3க்கு எந்திரிக்கிற ஆள், இப்போ இந்த பால் போடுறவங்கெல்லாம் 3:30க்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. எத்தனையோ வருஷமாக தேர் ஹேபிச்சுவேட்டட், அது அப்படியே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 9:30 10க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 6க்கு எந்திரி. தட் இஸ் ஸோ யூ ஹேபிச்சுவேட்டட். சி வித்
ப்ராக்டிஸ் எதுனாலும் வரும். ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரைட். ஸோ எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரை டு ஸ்லீப் பை 9:30 ஏதாவது படிக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு ஐ ஸ்லீப்பை மார்னிங் எப்படியாவது ஒரு 4:50 to 5 எந்திரிச்சிருவேன். தட் இஸ் மை இது. அடுத்தது இந்த மத்தியானம் தூங்குறது எனக்கு இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் தட் ஹேபிட். நேராக நைட்டு தான். நான் ஃபுல் டே ரன் அரவுண்ட் எல்லாமே பண்ணிட்டு நைட் நான் படுக்கும்போது நல்ல தூக்கம் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து யூ டேக் அ டிசிஷன். ஐம் கோயிங் டு ஸ்லீப் வெல், ஐம் கோயிங் டு ஈட் வெல், ப்ராப்பராக கார்போஹைட்ரேட் கம்மியாக, ப்ரோட்டீன் நிறையா, ஃபைபர் நிறையா, இது மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற ஃபுட்டாக. என்றைக்காவது ஒரு நாள் ஐம் கோயிங் டு டேக் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் நான் சாப்பிட்றேன், என்றைக்காவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்றேன், என்றைக்காவது ஒரு நாள் பீஸா சாப்பிட்றேன், ஃபைன். தினமும் அக்கேஷனல் ஆக்காமல் என்னைக்கு. தென் தட் இஸ் த திங். அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். இன்னைக்கு அந்த போகிற நேரம் வர நேரம்லாம் வாங்காமல் இருக்கிறேன். சில பேர் வந்து இப்போ நான் நிறைய இதில் சென்னையில் பார்த்துருக்கேன், வெனஸ்டேஸ் இஸ் ஈட்டிங் அவுட் டே மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வெனஸ்டே ஆஃபர் போடுறாங்க. மிடில் ஆஃப் த வீக் வெனஸ்டே இஸ் எ ஈட்டிங் அவுட் டே. நான் நிறைய பேஷண்ட்ஸில் பார்த்துட்டேன் அது. ஸோ ஓகே ஃபைன். ஸோ வெனஸ்டே. ஆனால் சண்டே தானே சாப்பிட்லான்னு சொல்லாதீங்க. வெனஸ்டே இஸ் ஒன்லி வெனஸ்டே. டோன்ட் சண்டே வந்து வீட்டில் சாப்பிடுவேன், நல்லா குக் பண்ணி வீட்டில் சாப்பிடுவோம், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்னைக்காவது அந்த வெனஸ்டேயே தப்பு தான் நான் சொல்வேன். மாதத்தில் ஒரு வெனஸ்டே வாங்கி இட்ஸ் குட். எவ்ரி வெனஸ்டே இஸ் நாட் குட். யா, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ ஐ ஸ்லீப் வெல், ஐ ஈட் வெல், அண்ட் ஐ எக்ஸசைஸ் டெய்லி. Consistency is the key. Daily 10 to 20 minutes of active exercise is more than enough. And fourth, if you are prescribed tablets prescribe பண்ணிங்கன்னா கரெக்டாக நான் எடுப்பேன். இந்த 4 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நல்லா ஆரோக்கியமாக என்னைக்கு இருக்கிற வரையும் இருக்கணுமோ அன்னைக்கு வரையும் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு ஆல் யுவர் வியூவர்ஸ். தேங்க்யூ டாக்டர். Thank you so much. Thank you for having me.